வணக்கம். இது அமெரிக்காவிலேருந்து முருகன். முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, ஹரஹரோ ஹரஹரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்கிறோமே, அந்த அரோகராங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? ஒரு சில பேர் இதுக்கு நிறைய அர்த்தம் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு விதமான அர்த்தம் சொல்லுவாங்க. இதில் இருக்கிற அர்த்தங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பார்த்துட்டு உண்மையான அர்த்தம் என்னங்கிறத கடைசியாக பார்க்கலாம். இந்த பதிவை விடாமல் பாருங்கள். இதில் முதல் அர்த்தம் ஹரோ ஹரா அப்படிங்கிறத சேர்த்து தான் அரோஹரா அப்படிம்பாங்க. அப்போ அதாவது, கடவுளே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்களெல்லாம் நீக்கி நன்மைகளை செஞ்சு எங்களை அருள் செய்யுங்க, துன்பங்கள்லாம் நீக்கிறதுக்கு ஓடிவாங்க அப்படின்னு அழைக்கிறது தான் அரோஹரா அப்படின்னு கும்பிட்றோம்பாங்க. அதுக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, அப்படின்னா தமிழில் சிவப்புன்னு அர்த்தம். சிவந்த முகம் முருகன் அப்படி இருக்கிறதுனால அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம். சிவந்த முகம் அதோடைய கரங்களை கொண்ட முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இது ஏற்புடையதா இல்லைங்க. முருகனுக்கு சரணாகதி அரோகரா அப்படின்னு சொல்லும்போது துன்பங்கள் எல்லாம் அப்படியே நீங்கிரும், மனசு ஒரு பெரிய அமைதியாகும். அப்படியே சுற்று வட்டாரத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம அப்படியே முருகன் காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சு அரோகரான்னு சொல்கிறதுனால முருகனுடைய அன்பும் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இது ஒரு பகுதி உண்மைன்னு எடுத்துக்கிட்டாலும் இதில் அரோகராங்கிறதுக்கு அரோகரான்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே வெளியே, அரோகராங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லலையே இன்னும். அதனால் இதுவும் சரியாக படலைங்க. அப்போ ஹரோ ஹரா அப்படிங்கிறது தப்புன்னு பார்த்துட்டோம். அரோகரா அப்படிங்கிறது துன்பங்களை நீக்கும், அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ரெண்டுமே இல்லை. இப்போ அடுத்தது அரோகரா அப்படின்னு அந்த காலத்தில் திருஞான சம்பந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சமயக்குறவர்கள்னு படிச்சிருப்பீங்க. அந்த திருஞான சம்பந்தர் பல்லக்கை தூக்கிக்கிட்டு, அவர் சிவிகையில் தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சிவிகைன்னு சொல்லுவாங்க, பல்லக்கில் தூக்கி வச்சுட்டு தான் போவாங்க. அப்படி போகும்போது பல்லக்கை தூக்குறவங்க வலியும் களைப்பும் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஏலேலோன்னு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திருஞான சம்பந்தனுக்கு, வாங்கப்பா, எதுக்காக இப்படி அர்த்தம் தெரியாமல் என்னத்தையாவது ஏலோ ஓலன்னுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு பதிலாக ஹரோஹரான்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அரோஹரான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னாங்க. அவர் திருஞான சம்பந்தர் சிவனே முழு முதல் கடவுளாக இருந்து சிவனை கும்பிட்டவர். அவர் எதுக்காக முருகனுக்கு அதுவும் களைப்பு நீக்கிறதுக்காக அரோகரான்னு சொல்லி கொடுத்தாருங்கிறது கேட்குறதுக்கு கதை சுவையாக இருந்தாலும் அதோடைய அர்த்தம் இது கிடையாதுங்க. அடுத்து இன்னொரு விதமாக அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அரண் அப்படின்னா சிவன், ஹரன் அப்படின்னா விஷ்ணு. அதனால் சிவனையும் விஷ்ணுவையும் சேர்த்து கும்பிட்றதுக்காக அரோகரா அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் ஏற்புடையது இல்லைங்க. ஏன்னா ஆதி காலத்திலேருந்து இங்கே முருகன் அப்படின்னு ஒரு சங்க காலங்கள்லேருந்து கும்பிட்டு இருந்த காலத்தில் நம்ம திருமால் வேறு மாதிரி தான் படிச்சிருக்கோமே வெளியே, விஷ்ணுங்கிற ஒரு கடவுளோ வேறு ஏதோ கடவுளோ அவங்க இல்லாத காலத்துலேருந்தே முருகனுக்கு அரோகரான்னு கும்பிட்டுருக்காங்க. அப்போ இதோடைய காரணம், உண்மையான அர்த்தம் அதுவும் கிடையாது. அப்போ என்ன தாங்க இருக்கும்? இதில் ஒரு சில பேர் ஒரு படி மேலே போய் அரோகரா அப்படின்னா ரோகம் அப்படின்னா நோய். அப்போ அரோகம் அப்படின்னா அதுக்கு அப்படியே எதிர்ச்சொல், நோய் இல்லாமல். அப்போ அரண் அப்படிங்கிறதா காப்பவன், காக்கிறவன் அர்த்தம். அப்போ ஹர அப்படின்னா நீக்கிறவன் அர்த்தம். அப்போ இறைவனை வழிபட நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி துன்பங்களிலிருந்து நம்மளுக்கு நல்லது செய்வான். அதனால் அரோகரான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு குழப்பி அடித்து ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. இதுவும் ஏற்புடையது இல்லைங்க. ஏன்னா துன்பங்களை நோயே இல்லாதவங்க கூட அரோகரான்னு சொல்கிறோமே. அதனால் அப்போ உண்மையான அர்த்தம் என்னவாக தான் இருக்கும்? அப்போ முருகன் தமிழ் கடவுள்னு சொல்கிறதுனால மற்ற மொழிகள்லேயும் வடமொழியிலையும் தேடுறதை விட்டுட்டு தமிழில் போய் தேடுவோமா? ஓகே, அரோகரான்னு எடுத்துக்கோங்க. சிவபெருமான் அப்படின்னு எடுத்தால் அது இலக்கண விதிப்படி எப்படி புணர்ந்து வருது? சிவன் கூட்டல் பெருமாள், சிவன் பெருமாள். அது எப்படி நம்ம சொல்கிறோம்? அது மாதிரி சிவபெருமான். அது மாதிரி முருகன் கூட்டல் கடவுள், முருக கடவுள். அதே மாதிரி தான் அரண் கூட்டல் ஓகரன், அரண் ஓகரன் அப்படின்னா அரோகரன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அரோகரன் அப்படின்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க, அரண் ஓகரன் அப்படின்னு. அது எப்படி அரோகரா அப்படின்னு வருதுன்னு கேட்குறீங்களா?
முருகன் அப்படிங்கிறத நம்ம விழிச்சொல் கூப்பிடும்போது முருகன் அப்படின்னு கூப்பிட்றது இல்லையே, முருகான்னு தானே கூப்பிட்றோம். கந்தன் அப்படிங்கிறத கந்தா, கடம்பா, ஞானபண்டிதா அப்படின்னு தானே விழிச்சொல்லாக உபயோகப்படுத்துகிறோம். அது மாதிரி அரோகரன் அப்படிங்கிறது அரண் அப்படின்னா சிவன் அர்த்தம். அரண் அப்படின்னா சிவன், அரசன், மாவீரன், நெருப்பு, மஞ்சள், இது எல்லாமே அரனை குறிக்கும். இது எல்லாமே முருகனையும் குறிக்கும். ஓகரம் அப்படின்னா மயிலுங்க. ஓகரன் அப்படின்னா மயிலை ஆள்பவன். அதாவது சிவன் மயில் ஓகரன், அரண் ஓகரன். அப்போ மயிலை ஆள்பவன், மயில் வாகனன், சிவனின் மைந்தன். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சிவமைந்தன் மயில் வாகனன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அரோகரா அப்படின்னு சொல்கிறோம். இனிமேல் முருகனை பார்க்கும்போது ரொம்ப சத்தமாக சொல்லுங்கள், அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.